மேலி பிடிக்கிறவன் மனசு சுத்தமா இருக்கணும்டா. அப்பதான் காலாகாலத்துல மழை பொழியும், ஊர் நாடு செழிக்கும். அப்ப ஒரு தனி மனுஷன் இந்த ஊரே வளைச்சு போட்டுக்கிட்டு இருப்பான். நாம எல்லாம் அவங்ககிட்ட அடிமையா இருக்கணும். யார அடிமைன்னு சொன்னா, ஏறு பிடிக்கிறவன் யாருக்குமே அடிமை இல்ல. உற்பத்தியை பெருக்கி நம்ம வயிற்றையும் கழுவிக்கிட்டு பட்டணத்துல இருக்கிறவங்களுக்கு சோறு போடணும். அவ்வளவு மேன்மையான தொழில் நம்ம தொழில். நமக்கு இருந்த நிலமும் போயிடுச்சு. இனிமே இந்த கிராமத்துல இருந்து எப்படி பழைக்க போறோம்? நாமும் எமிலி கூட பட்டணம் போய் ஏதாவது வேலை பார்த்து பழைச்சுக்கலாம்னு. ஆமண்ணா, பட்டணத்தை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். பரப்பு கண்ண போகலாம். ஐயா, 2 பேரும் கோழைங்கள் ஆயிட்டீங்களா? வயலு நம்மளை விட்டு போனோன்னு பயந்து போயிட்டீங்களா? எமிலி படிச்ச பொண்ணு, அது பட்டணம் போறது நியாயம். நாம கலப்பு பிடிச்சு உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க. நம்மளை நம்பிதான் பட்டணம் இருக்கு. பட்டணத்துல சனங்க இருக்கிறாங்க. நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம இங்க போக கூடாது. அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க, பட்டணம் என்ன ஆகும்? சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கஷ்டம் வந்துடும். அதனால கிராமத்துல இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும்னு நினைக்கிறதே தப்பு.